ஆ குட் மார்னிங் கைஸ். இப்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து நேத்திக்கு கொஞ்சம் ஃபால்ட்டு. அதனால் மெக்கானிக் கிட்ட போனேன். மெக்கானிக் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆடுனா சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது. இப்போ நம்மளே எல்லாருமே கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷெட்டில் விட்டோம்னா யோசிப்போம். ஐயோ எவ்வளோ செலவைக்க போதோ அப்படின்னு ஒரு பக்குன்னு இருக்கும்ல. அது மாதிரி இருந்தது எனக்கும். சரி வந்தோடனே அண்ணா இந்த மாதிரினா கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகுது அப்படின்னு. சார் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னார். நேராக போயிட்டு அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் என்ன பண்ணார், அவர் வந்துட்டு நேராக போயிட்டு பிள்ளையார்கிட்ட போயிட்டு அந்த பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணார். பூஜை பண்ணோன்னே நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பூஜை பண்ணி முடிச்சோன்னே வேண்டுறாரு, கடவுளே எனக்கு ஒரு வாரம் வியாபாரமே இல்லை, கொஞ்சம் நல்ல வியாபாரம் நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வேண்டினார். அதாவது ஒரு ஆஃப்டர் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. அவர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கடவுள்கிட்ட நின்னேன். இனிமேல் ஷெட்டுக்கு வண்டி வரக்கூடாது, வண்டி வேலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன்னா, இவர் வந்து இப்படி வேண்ட. நான் அப்போ தான் யோசித்தேன், என்னடா இது ஒன்றும் புரியல அப்படின்னு. வடிவேல் மாதிரி கடவுள் வந்துட்டு நம்ம மனுஷங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் சிக்கியிருக்கோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தது. அது அவரும் அந்த மாதிரி வேண்டுறாரு, நான் இந்த மாதிரி வேண்டுறேன். இப்போ இது கடவுள் யாருக்கு ப்ளெஸ் பண்ணுவாருன்னு தெரியலல்ல. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.